இந்த பூமியில பொறந்து வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷன் யாரா இருந்தாலும் சரி, அவன் யுஎஸ் பிரசிடென்ட்டா இருந்தாலும் சரி, இலங்கை பிரசிடென்ட்டா இருந்தாலும் சரி, நம்ம மோடியா இருந்தாலும் சரி, கீழ ஸ்டாலினா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 நேரம் சோறு தின்னே ஆகணும். திங்காம ஒரு 10 நாள் கூட இருக்க முடியாது. அதே மாரி டெய்லியும் இல்லங்காம ஒரு 7, 8 மணி நேரமாச்சும் தூங்கியே ஆகணும் அப்படிங்கிறது இயற்கையில் எழுதப்படாத விதி. சோறு திங்காம நம்மளால ஆக்டிவா இருக்க முடியுமா? முடியாது. தூங்காம ஆக்டிவா இருக்க முடியுமா? முடியாது. ஓகே. அப்படிப்பட்ட சாப்பாட வச்சு தான் நான் மகாபாரத கதை ஒண்ணு படிச்சேன். அத உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன். அதுக்கோசரம் தான் இந்த காணொளி. இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, மகாபாரதத்துல நம்ப பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருக்குமே தெரியும். தருமன், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன். இவங்க 5 பேத்துக்குமே அம்மா வந்து குந்தி தேவி. குந்தி தேவியோட கூட பொறந்த பையன் யாரு? சல்லியன். அதாவது பஞ்ச பாண்டவர்களுக்கு தாய்மாமன் தான் இந்த சல்லியன். சல்லியன் வந்து பார்த்தோம்னா, ஏன் கர்ணன் அதாவது துரியோதனன் கூட போய் கூட்டு சேர்ந்தாருன்னு சொல்லி நம்ம அதை தான் சொல்ல போகிறோம். அதுதான் அந்த கதையை. சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் சவர் சாப்பிட்டா அந்த ஒரு மனசை வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக செஞ்சோட்டுற கடன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்டவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், நம்மளுக்கு சோறு போட்டவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், சோறு போட்டவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, சோறு போட்டவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அழிஞ்சு போன ஒரு மனுஷனோட கதை தான். அழிஞ்சு போன மனுஷன் யாரு? பஞ்ச பாண்டவர்களோட தாய்மாமன். அந்த ஆள் பேர் என்ன? சல்லியன். அந்த நபரோட பேர் என்ன? சல்லியன். அந்த வீரனோட பேர் என்ன? சல்லியன். ஆரம்பிக்கலாங்களா? இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, குருச்சேத்திர போர் அப்படிங்கிறது முடிவாயிருச்சு. அந்த குருச்சேத்திர போர் முடிவாயிருச்சுன்ன உடனே தன்னுடைய சொந்த கூட பிறந்த சகோதரியோட பசங்க பஞ்ச பாண்டவர்களுக்கு ஆதரவா மிகப்பெரிய படையை திரட்டிட்டு வர்றாரு சல்லியன். அப்படி திரட்டிட்டு வரும்பொழுது ஒரு பாலைவன பகுதியை கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவரோட வீக்னஸ் என்ன? சாப்பாடு போட்டால் யார் போட்டாலும் போய் உட்காந்துக்குவாரு. அவங்க யார் என்னன்னா விசாரிக்க மாட்டார். சோறு போட்டு சாப்பிடணும். யார் சோறு கொடுத்தாலும் வீட்டில் போய் யார் எங்கே சோறு போட்டாலும் போய் உட்காந்துக்குவார். சாப்பிட்டு அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணுங்கிறதுல அதில் அவர் உறுதியாக இருந்தார். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய துரியோதனன் என்ன பண்ணுறாரு? அவர் பெரிய படையை கூட்டிகிட்டு பாலைவனம் வழியாக தான் வந்துட்டு இருக்கிறாரு. வந்தால் நம்மளுக்கு ரிப்பீட் அடிச்சிருவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு? போயிட்டு அவர் வரக்கூடிய அந்த பாலைவன பாதையில் அறுசுவை உணவு ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணி வரவங்க எல்லாத்துக்குமே இலவசமாக கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே அவங்க வரவங்களாம் இலவசமாக சாப்பிட்றத பார்த்த உடனே இவரும் போய் சாப்பிட்றாரு. யார்? நம்ம சல்லியன் மிகப்பெரிய படையோட போய் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அங்கே அவ்வளோ ருசியாக சாப்பிட்டோன்னே இவர் பசியாக தீர்ந்து போச்சு. அப்போ மனநிறைவோடு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இந்த சோறு போட்டவனுக்கு நான் உண்மையிலே கடமைப்பட்டிருக்கிறேன், அவன் என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுக்க தயாருங்கிறாரு. உடனே உள்ளாடி இருந்து புதருக்குள்ளேருந்து எங்கள் அப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி பின்னாடி மறைஞ்சிருந்த துரியோதனை வரான். மாமா நல்லா இருக்கிறீங்களா மாமா அப்படிங்கிறாரு. அந்த யாரும் அந்த தேனியில் ஒருத்தர் வருவார் இன்ஸ்டாகிராமில், வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து, அந்த மாதிரி வந்து இவர் வர்றாரு பின்னாடி மறைஞ்சிருந்து. வணக்கம் மாமா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? இந்த சாப்பாடெலாம் நான் தான் மாமா செஞ்சு கொடுத்தேன். நீங்கள் எனக்கு எதாவது செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்களாட்ருக்க. இந்த சாப்பாடு போட்டவங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன்னு நான் தான் மாமா போட்டேன், எனக்கு என்ன மாமா பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாரு. அவர் உடனே தர்ம சங்கடத்துக்கு ஆளாகிறாரு சல்லியன். என்னது, நம்ம கூட பிறந்தவர்களோட பசங்களுக்கு நம்ம உதவி பண்ணலான்ட்டு போனோம் நம்ம மருமகனுங்களுக்கு, அவங்க பெரிய போட்டு பையன் வந்து சோறு போட்டு நம்மளை இந்த மாதிரி லாக் பண்ணிட்டானே. சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நம்ம உண்மையாக இருக்கணுமே, விசுவாசமாக இருக்கணுமே, நேர்மையாக இருக்கணுமே, நியாயமாக இருக்கணுமே, சத்தியத்துக்கு கட்டுப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? அந்த சாப்பிட்ட கடனுக்கோசரம் செஞ்சோற்று கடன் தீர்க்க என்ன பண்ணுறாரு? போயிட்டு கேட்குறாரு மருமகன்கிட்ட. யாருக்கிட்ட? துரியோதனங்கிட்ட. இந்த மாதிரி உனக்கு என்ன கண்ணு வேணும் அப்படின்ட்டு. உடனே அவர் என்னங்கிறாரு? மாமா நீ எனக்கு எதிராக சண்டை போட வேணாம் மாமா, நீ என் கூட வந்துருமாம்மா அப்படிங்கிறாரு. செஞ்சோற்று கடன் தீர்க்க துரியோதனங்களை போய் சேர்ந்துக்கிட்டாரு சல்லியன். இப்படி தான் சல்லியன் போய் கௌரவர்கள் டீமில் போய் ஜாயின்ட் ஆகிறாரு. இது வந்து கிருஷ்ணருக்கும் தெரியும். இதெல்லாம் ஏற்கனவே கிருஷ்ணர் ஐடியாவில் ஏற்கனவே அவருக்கு வந்தது தான், இது இப்படி தான் நடக்கும்ன்ட்டு. இப்படி குருச்சேத்திர போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு விஷயம் வந்து போருக்கு இடையில சாப்பாடு அறுசுவை உணவுங்கிறது ரெடி ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக சல்லியன் சண்டை போடுற அந்த வர இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த ஆள் தான் சோறு எங்கே போட்டாலும் போய் உக்காந்துக்குவார், சோறு வாசடிச்சா. அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த சின்ன பையன் ஒரு இன்ஸ்டாகிராம் சொல்லுவானே, அப்புறம் எனக்கு பசிக்கும் இல்லை. அதே மாதிரி அந்த போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு? வேணும்னே சதி வேலை செஞ்சு அவன் சண்டை போடுற இடத்துக்கு பக்கத்தில் அறுசுவை உணவு தயாரிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படியே வாசத்தை அப்படியே விசிறி விட்றாரு, பறவை விட்றாரு ஸ்மெல்ல. அதை பார்த்தோன்னே இருந்தாலும் மோப்பம் முடிச்சுட்டு வர்றாரு சல்லியன். வாசம் முடிச்சுட்டு வர்றாரு. கிருஷ்ணா நல்லாக்கிறியா அப்படிங்கிறாரு. சாப்பிட்லாமாங்கிறாரு. சாப்பிடுங்க அம்மாங்கிறாரு. சாப்பிட்டு வந்தோடனே அவர் என்னங்கிறாரு? கிருஷ்ணா உனக்கு உண்மையில நான் கடமைப்பட்டுக்கிறேன், உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு கிருஷ்ணா, என் ஊரே நிறைஞ்சி போச்சு, உனக்கு ஏதாவது செய்யணுங்கிறாரு. உடனே கிருஷ்ணர் எப்பேற்பட்டாலும்
அவரெல்லாம் பாயசம்னு கிடைச்சாலே பாயாசம் மாதிரி சாப்பிடுவாரு. எதில் பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு பாயாசமே கிடைச்சிருக்குது விட்டுருவாரா? அவர் ஒன்று என்னங்கிறாரு, மாமா நீங்கள் தேர் ஓட்டுறதுல பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அது எவ்வளவு பெரிய பள்ளத்தில் தேர் இருந்தாலும் இப்படி இறக்கி ஏற்றுவீங்களாமே, அந்த வித்தையை எனக்கு சொல்லி கொடுங்கங்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, யாருக்குமே சொல்லி கொடுக்காத அந்த ஒரு வித்தையை சல்லியன் கிருஷ்ணருக்கு சொல்லி கொடுக்குறாரு. அடுத்த நாள் போரில் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போர் நடக்குது. கர்ணன் வந்து நாகாஸ்திரத்தை விட்றாரு. இப்போ வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, கட்டை வரலால் தேரை அழுத்துறாரு. ஒரு செகண்ட் இப்படி கீழே இறங்குது தேர். வந்த நாகாஸ்திரம் என்ன பண்ணுது, அர்ஜுனனோட அந்த தலையில் இருக்கிற தொப்பியை மட்டும் தள்ளி விட்டுட்டு போயிடுது. சப்போஸ் இல்லாமல் இருந்துருச்சுன்னா நெத்தியில் பொழந்திருக்கும். இப்படி ஒரு கீழே அழுத்தினதுனால இப்படி போயிட்டு தொப்பியை தள்ளி விட்டு போயிடுச்சு. இப்படி கீழே இறங்கினார்ல, அந்த வித்தை யார் சொல்லி கொடுத்தாருன்னா சல்லியன் தான் சொல்லி கொடுத்தாரு. இதுக்கோசரம் கிருஷ்ணர் என்ன பண்ணார், ஒரு வேளை சோறு போட்டார். இதுக்கோசரம் தான் பெரியவங்க சொல்லுவாங்க, நினச்ச இடத்துல எல்லா ரூட்லேயும் போய் கை நினைக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம எங்கேயுமே யாருமே எங்கேயும் போகிறதில்ல வரதில்லை, எல்லாமே ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்லி தின்னு நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் எங்கேயுமே எதுனா ஒன்றா நான் இங்கே போய் சாப்பிட்ருவேன்ல, நான் அங்கே போனால் சாப்பிட்ருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது கடந்த காலகட்டங்களில். இதெல்லாம் வந்து நான் படித்த உடனே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, சாப்பாடு சாப்பிட்றதுக்குள்ளாடி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது ஒரு மகாபாரத கதையில். ஓகே, மகாபாரதம் இந்த மாதிரி ஏகப்பட்ட துணுக்கு கதைகள், குட்டி குட்டி கதைகளை வச்சுருக்கறனால தான் நம்ம இந்தியாவினுடைய மிகப்பெரிய இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய இதிகாசங்களை வச்சுருக்கிறோம். அதில் தப்பே இல்லைன்னு சொல்லி இப்போ தான் புரியுது.